வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், பொருளாதார நிபுணர், அரசியல் விமர்சகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இல்லை, பொதுவாக அந்த ஓப்பன் மார்க்கெட் மீது கிரிட்டிசிசம் வரும்போதெல்லாம் நரசிம்மராவ் மீது தானே ஆரம்பிக்குது. அந்த பீரியட்ல இருந்து சார் ஓப்பன் மார்க்கெட் இல்லைன்னா இடதுசாரியால் இவ்வளோ பேருக்கு சோறு போட முடியுமா? இன்றைக்கி டாடா கன்சல்டிங் கம்பெனியில் 6 லட்சம் பேர் வேலை செய்கிறான். ஒரு கம்பெனியில் டோட்டலாக ஐடியை நம்பி ஒரு டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். இன்டைரக்ட்னா நான் சொல்கிறது அங்கே இருக்கிற பியூனு, வாட்ச்மேன், இருக்கிறவங்க, கார் ஓட்டுறவங்க, பக்கத்தில் பொட்டி கடை வச்சுருக்கிறவன், ஒரு ஓனர் வந்து பேயிங் கெஸ்ட் வச்சுருக்கான். அந்த பேயிங் கெஸ்ட்டில் வைக்கிற ஆயாலாம் சேர்த்திங்கன்னா 10 கோடி பேர் டைரக்ட் இன்டைரக்ட். அவனுக்கு செல்ஃபோன் சப்ளை பண்ணுறவன், அவனுக்கு சினிமா போடுறவன், இஸ்திரி போடுறவன் தான் பார்த்தீங்கன்னா அதை நம்பி ஒரு 10 கோடி பேர் இருக்கிறான் ஓவரால் இந்தியாவில். அந்த 10 கோடி பேருக்கு இவங்க வேலை கொடுத்துருவாங்களே? 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் போட்டு வேலை கொடுத்துருவாங்களே? எவ்வளோ பேர் அமெரிக்காவில் இன்றைக்கி 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறான் போய் நம்மளுங்க வேலை செய்கிறதுக்கு. சுந்தர் பிச்சை கூகுளை நடத்துகிறாரு, நீங்கள் காலை சப் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் இந்த பொருளாதாரத்துலேருந்து வந்தது தானே. உலகத்தில் ஒரு இடம் கம்யூனிஸ்ட் ஒழுங்காக ஆண்டுதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள் மார்க்கெட் எக்கனாமி வெர்சஸ் சோசியலிச கவர்மெண்ட்னு போக வேணாம். மார்க்கெட் எக்கனாமி வெர்சஸ் நேரு கொண்டு வந்த அந்த கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கானமிங்கிற கான்செப்ட். இன்றைக்கும் மிக்ஸ்ட் எக்கானமி இருக்குதானே. இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் எக்கானமியில் இருக்கு. இன்றைக்கும் மிக்ஸ்ட் எக்கானமி தானே. உங்கள் பேங்க்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க் தானே முக்கால்வாசி. கவர்மெண்ட் பேங்க்கும் ப்ரைவேட் பேங்க்கும் சேர்ந்து ஓட விட்டார். இன்றைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் பேங்க் தான். கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் கவர்மெண்ட் பேங்க்காக தானே இருக்குது. பப்ளிக் செக்டர் இன்ஃபேக்ட் எல்ஐசி அவங்கெல்லாம் எப்படி விட்டு வச்சுருந்தாங்க, மக்கள் கம்பெனியாக விட்டுருந்தாங்க. இவர் பேக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டார். இல்லாட்டா எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனி தானே. எல்ஐசி கவர்மெண்ட் கம்பெனி தானே. செபி போன்ற விஷயங்கள் உருவாவதற்கே மன்மோகன் சிங் தான். செபி மாதிரி பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறீங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்ததே இவர்னால தானே. இவருக்கு முன்னாடி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுனா வெறும் யூடிஐ மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் கொண்டு வந்தது இவர் தானே. இவ்வளோ பேர் கம்பெனி ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணுறது, இப்போ நீயும் நானும் பேசுறது, இந்த கேமரா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக டியூட்டியை ஒழிச்சது, நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்த தனியார் டிவிக்கு லைசன்ஸ் கொடுத்தது, உன் கையில் உன்கிட்ட ஃபோனை கொடுத்தது எல்லாமே. இல்லாட்டா 91 முன்னாடி 5 வருஷம் வெயிட் பண்ணணும் ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு. எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் என்ன மாதிரி செல்வந்தர் வீட்லேயே ஃபோன் வாங்கணுன்னா 5 வருஷம் ஆகும். ஓஐடின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தீங்கன்னா 1 வருஷத்தில் ஃபோன் வரும். எல்பிஜி சிலிண்டர் இப்போ நான் என் கல்யாணத்தனி புக் பண்ணால் என் பேரங்காலத்தில் வரும். அப்படி இருந்தது. அதுதான் மிக்சட் எக்கானமியோட ப்ராப்ளமு. அதை சரியாக செய்யறதுக்கு தான் நீங்கள் ஓப்பன் எக்கானமி கொண்டு வந்தார். ஆனால் நேருவிடம் இருந்த சோசியலிச சார்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு 90களுக்கு பிறகு. இல்லையே, 4 ஐஐடிக்கு மேலே காங்கிரஸாலே மேலே ஐஐடி திறக்க முடியல. 4 ஐஐடி. அப்போ நேருவோடைய சோசியலிச சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா காங்கிரஸ்? அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ரஷ்யா சார்பில் தான் நின்னாரு நேரு. அப்படிலாம் ஒன்றுமே. உங்களுக்கு அந்த வரலாறு ஒன்றா தனியாக ஒன்றும் நினைக்க பேசலாம். அது தனியாக நேரு காலத்திலே நம்ம புரியலை. நேருவும் கென்னடியும் நல்ல நண்பர்களாக தான் இருந்தாங்க. அது வந்தது 70களில் வந்தது. கிசஞ்சர்னால் வந்த ப்ராப்ளம், நிக்சன் கிசஞ்சர்னால் வந்த ப்ராப்ளம் அந்த காலத்தில். அது வேறு. அதையும் நீங்கள் வந்து நேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நேரு வந்து நான் அலைன் மூவ்மெண்ட்டுன்னு இருந்தார். ஆமாம், அணிசேராது. அதனால் அமெரிக்கா அவர் கென்னடியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அவர் ஒயிட் ஹவுஸ் போனதும் ஃபோட்டோ இருக்குது, ரஷ்யாவுக்கு போன ஃபோட்டோவும் இருக்குது. ஒரு ஐஐடியை ஒரு ஊர் கட்டி கொடுத்தாங்க. ரஷ்யா ஒரு ஐஐடி, ஜெர்மனி ஒரு ஐஐடி, அமெரிக்கா ஒரு ஐஐடி. 4 ஊர் 4 ஐஐடி ரெடி. இங்கிலாந்து ஒரு ஐஐடி. 4 ஊர் பார்ட்னர்ஷிப்போடு தான் 4 ஐஐடி ஆரம்பித்தார். பல இடத்துல எய்ம்ஸு, பல இடத்துல ஐஐடி ஆரம்பித்தது மன்மோகன் சிங் தான். ஸோ நேருடைய பொருளாதார கொள்கையிலேருந்து இவர் அடுத்த ஸ்டெப்லாம் போகல. அது தொடர்ச்சியாக தான் பார்க்குறீங்க. நேருடைய பொருளாதார கொள்கை தான். ஆமாம். இன்றைக்கும் மிக்சட் எக்கானமி. மாருதி வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக தானே வந்தது. வாஜ்பாய் தானே வித்தார் அதை. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறது, இந்த அவருடைய பிரதமராக இருந்தப்போ தான் நினைவு சரியாக தான் வால் ஸ்ட்ரீட் போராட்டம் அமெரிக்காவில் நடந்தது. அப்போ மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அது நாங்கள் சொல்லலையப்போ, உலகமே சொல்லுது. பராக் ஒபாமா என்ன சொன்னார் அப்போ? மன்மோகன் சிங் பேசினா உலகமே கேட்குதும். ஜெர்மனியோட லீடர் ஆஞ்சலா மெர்க்கலும் சொன்னாங்க, அவர் பேசினா உலகமே கேட்கும்னு. அதனால் பொருளாதாரத்தில் அவர் பெரிய மேதை. அவரோட அட்வைஸை எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. இந்தியாவில் ஒரு கோடு கூட கீறல் விழாமல் கூட அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணார்ல அவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய
மோடி அவர்கள் ஆட்சியிலும் பொருளாதாரம் வந்து அதே ஓப்பன் மார்க்கெட் குளோபலைசேஷன் கான்செப்ட் தான். என்ன சார் டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆ. என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது அப்புறம் சொல்லுவோம். மெயின் பாலிசியில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே பாலிசியை தான் திரும்பி இவரும் காப்பி அடிக்கிறார். மன்மோகன் சிங்குக்கும் இவங்களுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால், மன்மோகன் சிங் பணக்காரன் மேலே நிறைய டேக்ஸ் போட்டு அந்த பணத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், எல்லாருக்கும் சாப்பாடு, மதிய உணவு திட்டம். இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் போட்டு விட்டதை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனது அவர் தான். ஹெல்த் எல்லா இடத்துலையும் கொண்டு போனது அவர். ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஸ்காலர்ஷிப் முதல்ல கொடுத்தாரு. கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டணுங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். இதெல்லாம் அவர் வந்து அந்த பணம் சம்பாதிச்ச பணத்தில் அவங்க வரி கொடுத்து அந்த வரியை செலவு பண்ணார். வரி எப்படி செலவு பண்ணார்னா ஏழைங்கள்கிட்ட தூக்கி கொடுத்தாரு. ஆனால் இவங்களோட பொருளாதாரம் என்னென்னா, மிடில் கிளாஸ் மேலேயும் ஏழை மேலேயும் டேக்ஸை போட்டு, ஜிஎஸ்டியை போட்டு, இப்போ ரீசெண்டாக பாப்கார்னுக்கு 3 டேக்ஸ் போட்டாங்களே, எதில் வரி போடலாம்னு பார்த்து வரி போட்டு பணக்காரங்களுக்கு டேக்ஸை கம்மியாக்கி அவங்க எவ்வளோ சுகவாசிகளாக வச்சுக்கலாங்கிறது தான் இவங்களோட பாலிசி. ஒரு கான்செப்ட் ஒன்று தான், அதை இவங்க பயன்படுத்துகிற அணுகிற விதம் வேறு மாதிரி இருக்குங்கிறீங்க. டேக்ஸுங்கிறது நம்ம போட்டு தான் ஆனோம் சார். டேக்ஸு பணக்காரன் மேலே இருக்கணுமா ஏழை மேலே இருக்கணுமாங்கிறது தான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். வேறு ஒரு இன்டைரக்ட் டேக்ஸை வந்து இவங்க அதிகப்படுத்துகிறாங்க. ஆமாம், அவர் வந்து டைரக்ட் டேக்ஸை தான் அதிகப்படுத்தினார். இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமாக மிடில் கிளாஸையும் ஏழைகளையும் வதைக்க மாதிரி போயிடுச்சு. வதைக்கிறது அவங்களோட கொள்கை அது. இப்போ வந்து எல்லாரும் வீடு வாங்கணும்னு சொல்லி அவர் வந்து இன்கம் டேக்ஸில் வீட்டை லோன் இன்ட்ரெஸ்ட்டை ரைட் ஆஃப் பண்ண விட்டார். இவங்க புது இன்கம் டேக்ஸ்ன்னு போட்டு அதெல்லாம் வேணாம், நேரம் 7 லட்சத்துக்கு டேக்ஸை கட்டுன்ட்டார். ஸோ அந்த வீடு விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. இப்போ வாங்கவும் முடியாது. அவர் காலத்தில் அவர் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, வீட்டு வாடகையை வந்து நீங்கள் வீட்டு வாடகைக்கு பதிலாக வீடு சொந்த வீடு வாங்கிக்கலான்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வீடு வாங்கணுன்னா 50,000 இஎம்ஐ கட்டுறீங்கன்னா வீட்டு வாடகை 15,000 தான். அதனால் நீங்கள் வீடு வாங்க முடியாது. அதுக்கு லேண்ட் சப்ளை இவங்க இன்க்ரீஸ் பண்ணணும், இவங்க பண்ணல. நரசிம்மராவ் அவர்கள் மன்மோகன் சிங் அந்த தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டம், அதாவது அவர் வந்தால் அந்த கேட்ட ஒப்பந்தம் வர சரியாக இருக்கும்னு அவர் நினச்சி. ஏன்னா 89லேருந்தே டாக்குமெண்ட் உழவுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மன்மோகன் சிங் பிரதமரானவனே மன்மோகன் சிங் வேணும்னு ஏன் நினச்சாரு? அது என்ன? யாராவது எனக்கு வந்து அப்போவே பொருளாதாரம் ரொம்ப மோசமான லெவலில் ஏதோ ஒரு நைட்டில் ஃபோன் பண்ணி மாற்றினாங்கன்னு சொல்லுவாங்களே, இவர் கூப்பிட்டாங்கங்குவாங்களே. யஷ்வந்த் சின்ஹான்னு வந்தார் சார் முன்னாடி. யஷ்வந்த் சின்ஹாவே தங்கத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சுட்டாரு, பணம் வாங்கினார். இவர் ஐஜி பட்டேல்னு ஒருத்தர்கிட்ட பேசுகிறார். அவரும் ஒரு பெரிய முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஐஜி பட்டேல் என்ன சொல்கிறாரு, என்னை கூப்பிடாதீங்க, அவரை கூப்பிடுங்க, எனக்கு வயசாகிடுச்சு, அவரை கூப்பிடுங்க, அவர் தான் கரெக்டான ஆளுன்னு சொல்கிறாரு. ஸோ பிசி அலெக்சாண்டர் வந்து நைட்டில் அவரை கூப்பிடுறாரு. இவர் ஏதோ அவரோட மாப்பிள்ளை தனக்கான்னு ஒருத்தர் இருக்கார், விஜய் தனக்கான்னு, அவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து இவர்கிட்ட சொல்லும்போது இவர் யாரோ ஜோக் அடிக்கிறாருன்னு நினச்சிட்டு விட்டுடுறாரு. சரி. அடுத்த நாளைக்கு அவர் எங்கே இருக்காரு? பஞ்சாப், டெல்லியில் தான் இருக்காரு. அடுத்த நாளைக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வண்டி அமுச்சு நீ என்னை வந்து பாருங்கிறாரு. அப்போ நேராக பார்க்கும்போது சொல்கிறாரு, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியான்னு. நீங்கள் வா, நீ ராஜ்யசபாவுக்கு ராஷ்டிரபதி பவன் வாங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ இந்த பண்டாலா சூட்டும்பாங்க, அந்த நேரு ஜாக்கெட் மாதிரி, இந்த அரசியல் அந்த ஜாக்கெட் இல்லை அவர்கிட்ட. அதை ஒன்று தச்சுக்கிட்டு போவார் அவர், மன்மோகன் சிங். ஆமாம், நார்மல் கோட் சூட் தான் இருக்கும். நம்ம பார்க்குற அந்த சூட்டும் அவர் தச்சு போகிறாரு, ஸ்வேரிங் இன் பண்ணுறாரு. ஆனால் என்ன சொல்லிட்டார் நம்ம நரசிம்மராவ், நீ தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, நீ என்ன வேணா பண்ணு, கிரெடிட் வந்தால் எனக்கு, தப்பானா உன் தலை அப்படின்னு. ஸோ இவர் சொல்கிறாரு, இந்தியா எனக்கு எல்லாமே, அவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அப்புறம் இந்தியா எனக்கு எல்லாமே கொடுத்துது, இந்த இதை நான் இந்தியாவுக்காக பண்ணுறேன், போனால் என்ன தலை தானேன்னு பண்ணுறாரு. அது பெரிய விக்ட்ரியாகி அவரை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ நரசிம்மராவ் கவர்மெண்ட்லேருந்து என்று சொன்னாலே மன்மோகன் சிங் பேர் தான் முதல்ல வருது. அந்த அளவுக்கு நினைவில் கொள்பவர் மன்மோகன் சிங் தான். அது மற்றவர்கள் விமர்சனமாக வச்சாலுமே இவருடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறதா முதல்ல வந்து நிற்கிது. சார் இன்றைக்கி நினச்சி பாருங்கள், 10 கோடி பேருக்கு வேலைவாசி எங்கேருந்து வேலை கொடுப்பீங்க? இன்றைக்கி இவ்வளோ பேங்க் இல்லைன்னா இவ்வளோ பேர் வேலையை பையை எடுத்துகிட்டு எங்கே சுற்றுவான்? சென்ட்ரல் ப்ரைவேட் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர், கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை செய்கிற எவ்வளோ பேர்? அரசு செய்ய வேண்டியதை தனியார் செஞ்சிருச்சுங்கிறீங்க, கார்பரேட்டுகள் செஞ்சிருச்சுங்கிறீங்க. அரசால் வேலை கொடுக்க முடியாது. அரசால் என்ன பண்ண முடியும்னா படிக்க வைக்க முடியும், உடம்பை பார்த்துக்க முடியும், போலீஸ் ப்ரொடெக்ஷன். வேலை கொடுக்குறது ப்ரைவேட் தாங்கிறீங்க. ப்ரைவேட் வேலை க்ரியேட் பண்ணுறது என்றைக்குமே ப்ரைவேட்டோட வேலை தான்.
எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதன் மீது வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா, மனித தேவைக்கு சந்தையை மார்க்கெட்டை உருவாக்கின காலகட்டம் போய் இவங்க மார்க்கெட்டை பெருசாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மக்களை நுகர்வோர்களாக மாற்றுறாங்க. அப்படிதான் அந்த கார்பரேட்டுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தவறு. இப்போ எனக்கு வேண்டாம்னா நான் ஒரு பொருள் வாங்குவேன்னா, நீங்கள் வேண்டாம் உங்கள் பசங்க கேட்டால் நீங்கள் வேண்டாத பொருளை வாங்கிடுவீங்களா? நான் வாங்குவேனா? இப்போ நான் ஒரு சட்டை வாங்கணும்னா நான் ஆசைப்பட்டு நானே வாங்குறேன். கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறான்னா, அவன் என்ன போடணும்னு நான் உனக்கு சொல்கிறேன். ஏங்க இவன் வந்து நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு பிஜேபி சொல்கிறது தப்புன்னு சொல்கிறோம். நான் கறியே சாப்பிட மாட்டேன், மாட்டுக்கறி பார்க்கவே மாட்டேன். நான் ஒரு ப்ராக்டிஸிங் ஹிந்து. பட் ஒரு இஸ்லாமியர் மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அது அவரோட தனி சுதந்திரம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறான், நீ எந்த கலர் சட்டை போடணும், நீங்கள் எது மாதிரி துணி போடணும், நீ பாலிஸ்டர் போடணுமா, நீ ஜீன்ஸ் போடணுமா, நீ எந்த நைக்கி ஷூ போடணுமா, சாதாரண ஷூ போடணுமா நான் சொல்லுவேன். அப்படி நீ சொல்லாமல் என்ன சொல்கிற, இது சந்தை சொல்கிறதுன்னு. நம்ம மார்க்கெட் உன்னை தீர்மானிக்குதுங்கிறாங்க. அப்படி எப்படி தீர்மானம்? நீங்கள் நைக்கி ஷூ வாங்க வேண்டாம், நீ அடிடாஸ் ஷூ வாங்கிக்க, நீ பேட்டா வாங்கிக்க, எதை வேணால் வாங்கிக்க. உனக்கு முன்னாடி எல்லா ஷூவும் இருக்குது, நீ எந்த ஷூ வேணால் வாங்கிக்கலாமே. நீ நைக்கி ஷூ தான் வாங்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குல்ல? மன்மோகன் சிங் அவர்களை பற்றி கடைசி காலத்தில் ரொம்ப ஆர்கனைசிங் லூட்டிங்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஆர்கனைஸ் லூட் அண்ட் பிளண்டர். அந்த டீமானிட்டைசேஷன் அந்த சமயத்தில் அவர் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இனிமேல் கருப்பு பணமே இல்லாமல் இருக்கு, இன்னைக்கு கருப்பு பணம் இல்லையா, இனிமேல் கரப்ஷனே இருக்காதுங்கிறாரு. அப்புறம் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ மினிஸ்டர் பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறீங்க? அப்புறம் அந்த மினிஸ்டர் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டார்னா உடனே அவருக்கு வந்து ஞான ஸ்நானத்தை பண்ணி அவர் பண்ணுற தப்பெல்லாம் இல்லைன்ட்டீங்க. இதே அஜித் பவார் மேலே நீங்களே பல ஆயிரம் கோடி கேஸ் போட்டீங்க. உங்கள் கட்சியிலோட சேர்ந்தோடனே இன்றைக்கி அவரை எல்லாத்துலேருந்தும் அவர் நல்லவர் உத்தமருன்னு சொல்லிட்டீங்க. பிரஃபுல் பட்டேலை சொல்லிட்டீங்க, எவ்வளவோ பேர் அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதாவது உங்கள் கட்சியில் சேர்ந்தால் வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணி அந்த சைடு தள்ளுவீங்க. கருப்பு பணம் இன்றைக்கும் இருக்குது, ரைட்டா? எந்த ஆஃபீஸில் போனாலும் ஒரு லோவர் லெவலில் லஞ்சம் வாங்காமல் எவனும் செய்ய மாட்டான். 500 1000 கொடுத்து மக்களே கொடுத்து வேலை வாங்குறாங்க. ஸோ லஞ்சங்கிறது இன்றைக்கும் இருக்குது. டாக்டர்லாம் போனீங்கன்னா டாக்டரோ லாயரோ ஆடிட்டரோ கேஷாக வாங்குறவன் இருக்கான், ஜோசியக்காரன் கூட கேஷாக வாங்கிக்கிறான். அதெல்லாம் லஞ்சமா? அதெல்லாம் கருப்பு பணமா? ஸோ கருப்பு பணம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கும் கரப்ஷன் இருந்தது, இன்றைக்கும் கரப்ஷன் இருக்குது. அன்றைக்காவது இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இப்போ செபி சீஃபுக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ வந்தப்புறம் கூட ஒரு பேசக்கூட மாட்டேங்குது நிர்மலா சீதாராமன். கண்டிப்பாக மன்மோகன் சிங்கினுடைய அவருடைய பொருளாதார பாண்டியத்தியத்தை பற்றி பேசும்போதே இவர்களுடைய பொருளாதாரம் என்பது எவ்வளவு மோசமாக தலைகீழாக மாறி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் முன்வைக்கிறீங்க. மோடி போன்றவர்களுக்கு மன்மோகன் சிங் வரலாறு தெரிஞ்சுக்கணும், இந்த பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொருளாதார நிபுணரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த விஷயத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு பொருளாதார மேதையை நாடு இழந்திருக்கிறது. அவரை பற்றிய நினைவுகளை, அவரை பின்பற்றுவோராக, அவருடைய பொருளாதார கொள்கையை ரொம்ப அணுக்கமாக பின்பற்றுவோராக இருக்கின்ற நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்து வைத்தது அவரை பற்றி மட்டுமல்ல, 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க, எடுத்துச் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. மிக்க நன்றி. நன்றி.